எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றத்தை பத்தி பார்க்க போறோங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னா, மேன் பவர் சப்ளைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு டிடெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல கொண்டு வந்திருக்காங்க. அது 1/4/2026 இருந்து அப்ளிகபிள் ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேன் பவர் சப்ளைஸ்க்கு நம்ம டிடிஎஸ் வரும்னா நம்மளுக்கு வராதுங்க. ஸோ அது எதுவும் இன்கம் டாக்ஸ்ல நம்மளுக்கு சொல்லலைங்க. ஆனா இப்போ வந்து அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 1/4/2026 நீங்க ஏதாவது பேமெண்ட் பண்றீங்க, நீங்க ஏதாவது செக்யூரிட்டி சார்ஜஸோ, எக்ஸாம்பிளுக்கு செக்யூரிட்டி சார்ஜஸோ இல்ல ஹவுஸ் கீப்பிங்கோ வந்து மேன் பவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி வச்சு பேமெண்ட் என்ட்ரி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம டேலிக்குள்ள வந்து கொண்டு வரது, எப்படி கான்ஃபிக் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டிடிஎஸ் என்ட்ரி வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, நாங்க நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன நேச்சர் கீழே நம்ம டிடிஎஸ் பிடிக்க போறோம், எவ்வளவு ஸ்லாப் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வந்து நம்ம டேலிக்கு சொல்லணுங்க. ஸோ அப்போ அதை நான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணலாங்க. அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இங்க கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு நான் இங்க கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுரி மாஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆப்ஷனை என்டர் கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேன் பவருக்கு பண்ண போறோம். அது வந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேசிக்கல கொண்டு வந்திருக்காங்க. அது பழைய செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 94C கீழே இருந்தது. இப்போ வந்து புது செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 393 சப்செக்ஷன் 1 அப்படிங்கிறது கீழே புது செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு உண்டான நேச்சர் நேம் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒர்க் கான்ட்ராக்ட்னே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாங்க. டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம். இல்லது டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாங்க. ஸோ வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக்ஷன் கேக்குது. செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 393 சப்செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து சப்செக்ஷன் 1 அப்படிங்கிறது கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிறோம். உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் என்ன ரேட்டுன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து ரேட் வந்து சேம் அதே தாங்க. இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா 1%. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் இல்லாமல் கம்பெனிஸாக இருக்க அதர் ஃபர்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது 2% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிறோங்க. ஸோ இங்கே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கேட்குது. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் நீங்கள் வச்சிருந்தீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துக்கலாங்க. இது வந்து சிங்கிள் பில் வந்து 30,000 இல்லதா அல்லது உங்களுக்கு இப்போ ரேனம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எக்ஸம்ஷன் ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இங்கே எதுவும் நம்ம இங்கே நான் கொடுக்கலிங்க. பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இந்த பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 94Cக்கு வந்து பாத்தீங்கன்னா 10/23 அதாவது உங்களுக்கு அந்த புது பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 1023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது என்ன நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுங்கிறது ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கோட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் எதுவும் கொடுக்கல. இப்போதைக்கு இந்த நேச்சர்ஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அக்செப்ட் கொடுத்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு லெஜர் ஒன்று கிரியேட் பண்றோம். என்ன லெஜர் கிரியேட் பண்றோம்னா ஒரு டியூட்டி லெஜர் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ அதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரியேட் குள்ள போயிட்டு இந்த இடத்துல லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனோட வேணா கொடுத்துக்கலாங்க. 393 அப்படிங்கிறத செக்ஷனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க் கான்ட்ராக்ட் என்ன நேம் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். டியூட்டி லெஜர் கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல நான் 393 கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது கீழே கொடுத்துட்டு ஸோ இது டைப் ஆஃப் டியூட்டி வந்து டிடிஎஸ் கொடுத்துட்டேங்க. டிடிஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து கேட்குது. நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ டிடிஎஸ் அண்ட் ஒர்க் கான்ட்ராக்ட் நேச்சர் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. அந்த நேச்சர் இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா இப்போ என்ன பண்ணோம் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அடுத்தது டியூட்டி லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளையர் லெஜர் ஒன்று மேன் பவர் சப்ளையர் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ண போறோங்க. இந்த இடத்துல சேம் நம்ம கேட்வே ஆஃப் டேலியில கிரியேட்டுங்க லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டோம். இதுல வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். இந்த லெஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்டர். இதுல வந்து அண்டர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிரெடிட்டார் கீழே வராரு. சன்ட்ரி கிரெடிட்டார் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஆப்ஷன் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ்ல வந்து டிடிஎஸ் டிடக்டபிள்
அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அது வந்து இவர் யாரு அப்படின்னா இந்த இடத்துல நான் இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேங்க. ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டர் கன்சர்னா இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ டிடிஎல் டிடெக்ட் பண்ணணும், சேம் வவுச்சர் டிடெக்ட் பண்ணணுமானா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ் அட்வான்ஸ்டு. ஸோ இதில் சேம் வவுச்சர் வந்து எது கீழே பண்ணணும் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நேச்சர் கீழே பண்ணணும். எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தாச்சு. இதுல வந்து யூஸ் அட்வான்ஸ் என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட், அதாவது எக்ஸம்ஷன் லிமிட் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகணுமா வேண்டாமான்னு கேக்குதுங்க. அப்போ எக்ஸம்ஷன் லிமிட்டோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல அப்ளிகபிள் கொடுத்துக்கலாங்க. இக்னோர் பண்ணிக்கணும், இன்கம் டாக்ஸ் லிமிட்டை வந்து இக்னோர் பண்ணிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகபிள் கொடுத்துட்டு டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துக்கலாம். அல்லது இன்கம் டாக்ஸ் இக்னோர் பண்ணக்கூடாது, எக்ஸம்ஷன் லிமிட் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நேச்சரை கொடுத்துக்கிறேங்க. இது உங்களுடைய இதை பொறுத்துங்க. நீங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இருந்து நான் பிடிக்கணும், எக்ஸம்ஷன் லிமிட்ல எனக்கு வேண்டாம்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இக்னோர் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளவோ அதை தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும்னா இங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்றேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், பேன் நம்பர் கொடுத்துக்கிறேங்க. பேன் நம்பர் கம்பல்சரி கொடுக்குங்க. பேன் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்லாப் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2% கரெக்டா டிடெக்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது ரிடக்ஷன்ல இஷ்யூவா இருக்குங்க. அதனால கம்பல்சரி நீங்க அந்த கஸ்டமரோட நம்மளுடைய சப்ளையரோட பேன் நம்பர் வந்து கம்பல்சரி நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கணுங்க. நான் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்றேன். டிடிஎஸ் எதுவும் நம்ம டிடிஎஸ்க்கு உண்டான பேன் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லெஜருங்க. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் லெஜரும் சேம் நம்ம எதுக்குள்ள பண்ண போறோம்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெஜருக்குள்ள பண்ண போறோம். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு மேன் பவர் சப்ளை சார்ஜஸ் அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் வைக்கிறேன். இது வந்து செக்யூரிட்டி சார்ஜஸா கூட இருக்கலாம். நீங்க செக்யூரிட்டி சார்ஜஸ் வச்சுக்கலாங்க, இல்ல ஹவுஸ் கீப்பிங் சார்ஜஸ், இல்ல வேற ஏதாவது ஸ்டாஃப் டெம்பரரி ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்றோம் சர்வீஸ் அவைல் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்க லெஜர் வச்சு நீங்க அந்த லெஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து எனேபிள் பண்ணணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே நம்மளுக்கு வந்துருச்சு. இது டைப் ஆஃப் லெஜர் வந்து பாத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் எதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டியதில்லை. ஸோ அதனால நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். வேணும்னா நீங்க ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இங்க முக்கியமான இன்னொரு ஆப்ஷன் ஸ்டாச்சுரி டீடைல்ஸ்ல செட் அண்ட் ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆப்ஷன் டிடிஎஸ் அப்ளிகபிள். அப்போ ஸ்பேஸ் பார் கொடுத்து நான் அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். அப்ளிகபிள் கொடுத்தோன்னே இங்க லிஸ்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வருது. இது என்ன நேச்சர் அப்படிங்கிறத நம்ம மறக்காம செலக்ட் பண்ணணும். இந்த நேச்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுங்க. அப்போ கம்பல்சரி டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ்ல என்ன நேச்சர் கீழே நம்ம பிடிக்கிறோங்கிறத செலக்ட் பண்ணணும். இங்க நான் டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்தாச்சு. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு என்ட்ரி வச்சோம்னா பக்காவா நம்மளுக்கு டிடிஎஸ் என்ன பண்ணணும்னா டிடெக்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி வைக்க போறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜேர்னல் வவுச்சர்ல வைக்க போறேங்க. F7 கொடுத்து ஜேர்னல்லே வச்சுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து இது அப்ளிகபிள் ஆகுது. மேன் பவருக்கு டிடிஎஸ் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லே ஒரு பில் போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டெபிட் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு மேன் பவர் சப்ளை சார்ஜஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75,000 வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குறேங்க. என்டர் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே இங்க டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் டீடைல்ஸ் கேக்குது. டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு சசசபிள் வேல்யூ நீங்க 75,000 கொடுத்துக்கலாம். ஸோ கிரெடிட் யார் கேக்குதுங்கன்னா கிரெடிட் யாரை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ராஜ் அண்ட் கோ அப்படிங்கிற இந்த கிரெடிட்டார் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்குது டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிருக்குதுங்க. ஸோ 1% உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிருக்குது. 750 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டிடெக்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ திருப்பி என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு டியூட்டி லெஜர் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு செலக்ட் பண்ண போறோம். டிடிஎஸ் ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற லெஜரை நம்ம என்ன பண்ணோம் பேயபிள் லெஜருங்க. ஸோ அப்போ இதனால கிரெடிட் பண்றோம். அப்போ இந்த 750 ரூபா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்க ராஜ் அண்ட் கோக்கு நீங்க பேமெண்ட் பண்ணும்போது 74,750 மட்டும் பேமெண்ட் பண்ணா போதுங்க. பேலன்ஸ் இருக்கிற உங்களுக்கு 74,250 பேமெண்ட் பண்ணா போதும். பேலன்ஸ் இருக்கிற 750 ரூபா வந்து நம்ம டிடிஎஸ் வந்து பிடிச்சிட்டோம். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மாசம் அதாவது இப்போ இந்த ஏப்ரல் மாசம்னா உங்களுக்கு மே 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 7ஆம் தேதிக்குள்ள இந்த 750 ரூபாயை வந்து கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு இதை இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணிக்குவாரு. என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கீழே ஏதாவது நெரேஷன் வேணும்னா நெரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்ட்ரி சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு போய் லெஜர் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலி இருந்துட்டு டிஸ்பிளே இங்க அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறேன். இதுல வந்து நான் ராஜ் அண்ட் கோ அப்படிங்கிற லெஜர் ஓப்பன் பண்றேன். ஸோ பண்ண உடனே உங்களுக்கு அவருக்கு வந்து என்ன எவ்வளவு நம்ம பணம் கொடுக்கணுமோ
அந்த பேலன்ஸ் மட்டும் உங்களுக்கு நிற்கும். அதாவது 74,250 ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணா போதுங்க. அதே மாதிரி டிடிஎஸ் நம்ம எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்னா, டிடிஎஸ் அண்ட் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற லெஜருக்குள்ள போயிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 750 ரூபா கிரெடிட் நிற்குது. இது பேயபிள் நிற்குதுங்க. இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிச்சீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸ் வைக்கும்போது இந்த டிடிஎஸ் அண்ட் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த டியூட்டி இந்த லெக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பேபிள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் அமௌண்ட்டுக்கும் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு பேமெண்ட் பண்றோம்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்ட்ரி வச்சு டேலியில நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலியில எல்லா வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோஸும் பாருங்க. நீங்க இன்னும் டேலி ஆழமா கத்துக்கோங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.